பாவம் ஒன்றை நாம் கழித்துக் கொள்ள முடியும் இல்லைங்களா? இப்ப நம்ம வாழ்க்கையில படுகின்ற துன்பங்கள் எல்லாமே, நம்ம சம்பாதிக்கிற காசு எல்லாமே நம்ம கிட்ட வந்து சேருது. பேங்க்ல போடுற பணம் எல்லாம் நம்ம பேர்ல தான் அக்கௌண்ட் ஆகுது. இல்ல இதுல ஏதாவது மாற்றம் இருக்குங்களா? இதுல மாற்றம் இல்லை. ஆனா நம்ம முற்பிறவியில செய்த பாவங்கள் எல்லாமே இப்பிறவியில வந்து அப்பப்ப துன்பங்களா வந்து நமக்கு கொஞ்ச நேரம் அடையாளம் காட்டு தெரியுங்களா? நம்ம மனசை கொஞ்சம் அழுத்துது, கண்ணுல கொஞ்சம் கண்ணீர் வரவழைக்குது. ஐயோ என்னடா இது இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வைக்குதா இல்லைங்களா? இதெல்லாம் என்னன்னா நம்ம அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்த பணம் போல நம்ம அக்கௌண்ட்ல வந்து சேர்ந்த பாவங்கள் இது எல்லாமே. இப்ப இந்த பாவங்களை துடைப்பதற்கு நமக்கு கடவுள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, ஒரு வரம் கொடுத்திருக்காரு நமக்கு. அது என்ன தெரியுங்களா? துன்பத்தையும் கொடுத்துட்டாரு, ஆனா அந்த துன்பத்தை போக்குறதுக்கு உண்டான ஒரு கருவியும் நமக்குள்ள கொடுத்திருக்காருங்க. அதுதான் மனித மனம்னு சொல்றாங்க ஞானிகள் எல்லாமே. நமக்கு கிடைச்சிருக்கிற மனம் இருக்கு இல்லைங்களா, மனசுன்னு சொல்றமே, இந்த மனசுங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கருவிங்க, மிகப்பெரிய ஆயுதம். இந்த மனசுங்கிற ஆயுதத்தை நிறைய பேரு எதுக்காக பயன்படுத்திக்கிறாங்க தெரியுங்களா? கவலையை உருவாக்குறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. பாருங்களேன், அந்த மனச கவலையை உருவாக்குறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா இறைவனுடைய வாக்கு என்ன தெரியுங்களா? துன்பம் நீ உருவாக்கிக்கிட்டது, ஆனா அந்த துன்பத்தை போக்குறதுக்கான கருவியை நான் உனக்குள்ள வச்சிருக்கேன். அந்த மனம்ங்கிற கருவியை வச்சு நீ தினம் தினம் உன்னுடைய துன்பத்தை அழித்துக்கொள். உன் மனசை பயன்படுத்தி தினம் தினம் துன்பத்தை குறைத்துக்கொள் அப்படிங்கறதுதான் அவருடைய வார்த்தை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? டெய்லிங்க கொஞ்ச நேரமாவது கவலைப்படுறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறோமா இல்லைங்களா? கொஞ்ச நேரங்களா அதிக நேரங்களா? கண்டிப்பா கணக்கு பார்த்தோம்னா அதிக நேரம் தான் நம்ம கவலைப்படுறதுக்காக டைம் எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம மனசை எப்படி வேணாலும் பழக்கிக்கலாங்க, நாய்க்குட்டி போலங்க. நீங்க பாருங்க, இப்ப நம்ம தமிழ் தேசத்துல நாய்க்குட்டிக்கு இங்க வா வா வான்னு கூப்பிட்டா நாய்க்குட்டி அந்த வான்னு வார்த்தையை பதிவு பண்ணிட்டு ஓடி வருங்க. சரி, பக்கத்துல கேரள மாநிலம் இருக்கு, கேரளா ஸ்டேட் இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க வளர்த்துற நாய்க்குட்டிக்கு அவங்க பாஷையில இவிட வரும் 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 அப்படின்னா அதுக்கு அதான் புரியும், ஓடி வரும். இப்போ ஒரு ஆங்கில நாட்டுல, ஒரு அமெரிக்காவிலையோ அல்லது வேற ஏதாவது ஒரு நாட்டிலையோ அவங்க வளர்த்துற நாய்க்குட்டி என்ன சொன்னா வரும்? கம் கம்னா வரும் இல்லைங்களா? இப்ப நம்ம வளர்த்துற நாய்க்குட்டிங்கிற இந்த மனசு நீங்க கவலைப்படுறதுக்கு கத்து கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன்,